இப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது ஏன் நமக்கு வேண்டாம்னா, இது அமையக்கூடிய ஒரு இடம். 2வது தண்ணீர் தேவை. இதை எங்கேருந்து இவங்க பூர்த்தி செய்ய போகிறாங்க. இப்போ இந்த 2 காரணங்கள் அடிப்படையில் இது எதிர்க்கப்பட வேண்டிய விஷயமாக அது பார்க்குறோம். ஏன்னா இது அமைவு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் வருது. 2வதாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக நாம் பார்க்குறது என்னென்னா, இந்த திட்டத்திற்கு தேவையான தண்ணீரை வந்து இவங்க வேலூர்லேருந்து பாலாறுலேருந்து எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. பாலாறுலேயே ஏற்கனவே தண்ணி இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், கிழக்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 20-30 ஆண்டுகளில் அதனுடைய இயற்கை தன்மை மாறிடும் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய கிளைமேட் ஸ்டுடியோ வந்து 2024ஆம் ஆண்டு ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டான் ஃபாரஸ்ட்டாக மாறிடும். நீர் தேவை அப்படிங்கிறது அதிகரிக்கின்ற போது யாருக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? கம்பெனி கொடுப்பீங்களா இல்லை மக்களுக்கு கொடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? சார் ஜவாத் மலையில 228 ஹெக்டேர் காடு இருக்குல்ல சார். அதில ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்காக அதானி நிறுவனம் கேட்டிருக்காங்களே, இதோட பின்னணி என்னவா சார் இருக்கும்? இந்த திட்டம் வரதுனால வளர்ச்சியா இல்லைன்னா பாதிப்பா சார்? கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசாங்கத்தோடு அதானி நிறுவனம் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்துக்கிறாங்க. அதன்படி தமிழகத்தில் ஒரு 3 இடங்களில் வந்து பம்ப்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு புனல் மின் நிலையம் அமைப்பதற்கான திட்டங்களுக்கான ஒரு ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம். அதில் ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஜவாது மலைக்கான ஒரு ஒப்பந்தம். பேசிக்காக வந்து இதில் என்ன செய்வாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான ஒரு தொழில்நுட்பம் தான் இது வந்து. மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு வந்து உங்களுக்கு எனர்ஜி வேணும் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து அந்த டைனமோவை ரன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷனில் வந்துட்டு நிலக்கரி வந்து எரிப்பாங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரீமை வச்சு அந்த டைனமோவை ரன் பண்ணுவாங்க. அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அதுவே வந்து உங்களுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் இருந்துச்சுன்னா வந்து நியூக்ளியர் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளூட்டோனியம், உரேனியம் இது யூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை வச்சு தண்ணியை நீராக்குவாங்க. ஸோ அதன் மூலமாக வந்துட்டு ஸ்டீம் ஜெனரேட் பண்ணி அதுலேருந்து டைனமோ ரன் பண்ணி வச்சு உங்களுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ புனல் மின் நிலையம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தண்ணியை வேகமாக ஓட விட்டு அந்த டைனமோவை சுத்த வைக்கணும். ஸோ அதன் மூலமாக வந்து மின்சாரத்தை வந்து தயாரிப்பது. ஸோ அடிப்படையில் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ரா மெட்டீரியல் எதுனா வாட்டர் தான். அப்போ இது இந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தரைப்பகுதியிலேருந்து தண்ணீரை மேலே கொண்டு போகணும். மலைக்கு உச்சி கொண்டு போகணும். மலைக்கு உச்சி கொண்டு போய் அங்கே ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து அந்த தண்ணியை வந்துட்டு ஃப்ளோ பண்ண வச்சு இந்த டைனமோவில் போய் அந்த ஸ்ட்ரீம்ஸில் போய் ஹிட் பண்ண வச்சு அது சுற்றதுக்கப்புறம் அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம். இப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது ஏன் நமக்கு வேண்டாம்னா, இது அமையக்கூடிய ஒரு இடம். 2வது தண்ணீர் தேவை. இதை எங்கேருந்து இவங்க பூர்த்தி செய்ய போகிறாங்க. அப்போ இந்த 2 காரணங்கள் அடிப்படையில் இது எதிர்க்கப்பட வேண்டிய விஷயமாக அது பார்க்குறோம். ஏன்னா இது அமைவு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் வருது. ஜவாது மலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன். ஈஸ்டர்ன் காட்ஸில் நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையில் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான பகுதிகள் வந்து நிறையா வந்து சூழலில் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. மிச்சம் மீதி ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு பகுதியாக இந்த ஜவாது மலை இருக்குது. அப்போ இந்த மாதிரி இந்த இடங்களில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல் அமைப்பு முறை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உண்டாகும். இது பிரச்சனை நம்பர் 1. 2வதாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக நாம் பார்க்குறது என்னென்னா, இந்த திட்டத்திற்கு தேவையான தண்ணீரை வந்து இவங்க வேலூர்லேருந்து பாலாறுலேருந்து எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. பாலாறுலேயே ஏற்கனவே தண்ணி இல்லை. தண்ணி வருங்காலங்களில் எடுத்து போய் நாங்கள் சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சரியான வகையாக இருக்காது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஏனென்றால் உங்களுக்கு தண்ணீர் வறட்சி அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில், எதிர்காலத்தில் அது இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வேறொரு ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த வேற இடத்துல சேமித்து வச்சு அதை மின்சார தேவைக்காக பயன்படுத்துவது என்பது சரியான போக்காக இருக்குது. இப்போ தமிழகத்தில் இந்த மாதிரி புனல் மின் நிலைய திட்டங்கள் நிறைய இருக்குது. காடம்பரை பவர் பிளான்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எல்லாமே அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணீரை சேமித்து வச்சு அதன் மூலமாக அவங்க மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறாங்க. அது அந்த தண்ணியை வந்து அவங்க டேம்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. டேம்லேருந்து எடுத்து போய் செய்கிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேற ஒரு இடத்துலேருந்து தண்ணீரை வந்து கொண்டு வந்து அதை மேலே மலை உச்சியில் மேலே ஏற்றி அதை திருப்பியும் வந்து கீழே அனுப்பி அதன் மூலமாக மின்சாரம் தயாரிப்பது அப்படிங்கிற திட்டம் இது வந்து ஒரு புதிய வகை திட்டமாக இருக்குது. இது வந்து நமக்கு வந்து எக்கனாமிக்லேயும் எக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் வந்துட்டு இது ஒரு சரியான தீர்வாக இருக்காது அப்படிங்கிற வகையில் தான் இந்த திட்டத்துக்கான மாற்றுக்கருத்தை நம்ம வந்து முன்வைக்கிறோம். சார் இதனால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட போறாங்க சார்? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக பாதிப்புள்ளான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் சிறிய அளவிலான மலை வரத்து தான் இருக்குது. அதை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த விவசாயம் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக இந்த மலை வரத்து அது சார்ந்து இப்போ நீர் தேக்கம் அல்லது இந்த தண்ணீரை யார் சேமித்து வைக்க போகிறாங்க இப்படி கேள்வியெல்லாம் இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் இந்த நீர் மேலாண்மை, இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ஏரியாவில் வந்து என்னவாக போதும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. அது அந்த மக்களை ஒருவேளை பாதிப்புள்ளாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் இருக்க ஒரு 2 முக்கியமான இயற்கை அமைப்புகள் இருக்குது.
மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை இல்லைங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், கிழக்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 20, 30 ஆண்டுகள்ல அதனுடைய இயற்கை தன்மை மாறிடும் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டி கீழ இருக்கக்கூடிய கிளைமேட் ஸ்டுடியோ வந்து 2024ஆம் ஆண்டு ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற வகையில வந்து ஒரு ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2030, 50ஆம் ஆண்டுக்குள்ளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய காடுகள் எல்லாமே தான் ஃபாரஸ்ட்டாக மாறிடும். எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டாக இருந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே தான் ஃபாரஸ்ட்டாக, அதாவது என்னன்னா உங்களுக்கு பசுமை நிறைந்த காடுகளாக இருக்கக்கூடிய இந்த காடுகள் எல்லாம் தங்களுடைய தன்மையை இழந்து முள்புதர் காடுகளாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அண்ட் வறட்சி அதிகமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதே போல தான் வந்து கிழக்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து உங்களுக்கு 2050ஆம் ஆண்டுக்குள்ள பெரும்பான்மை வந்து தான் ஃபாரஸ்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஆல்ரெடி ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மலையினுடைய இயற்கையான அமைப்பு முறை பல்வேறு வகையில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் இருக்கு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க அந்த ஒரு அமைப்பு முறையை பாதுகாப்பதற்கான வேலைகள் தான் செய்யணும். அப்போ அதில் போய் இன்டர்ஃபரன்ஸ் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்காக கஸ்தூரிரங்கன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த குழு வந்து 2014ஆம் ஆண்டு தன்னுடைய பரிந்துரை தந்துட்டாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைக்கான பாதுகாப்புங்கிறதே போதாமை நிலைமையில் இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலையில் அது இன்னும் ரொம்ப மோசம். கிழக்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்கோ, அங்கே எக்கோசென்சிட்டி ஜோனை கண்டறிவதற்கோ, அங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதிகளை பாதுகாப்பதற்கோ போதுமான அளவுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளலை. அதில் மிச்சம் மீதியாக நமக்கு இந்த ஜவ்வாது மலை தான் ஓரளவுக்கு அதோட எக்கோசென்சிட்டி ஜோனோட பாதுகாப்பு தன்மையோடு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர்றது அப்படிங்கிறது அது ஒரு சூழலுக்கான ஒரு பாதிப்பில் தான் போய் முடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 2வதாக தண்ணீர் தேவையை நான் முன்னாடி குறிப்பிட்டது போல் பாலாறுலேருந்து எடுக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு வேலூர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஹீட் ப்ரோன் ஏரியா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக மண் எடுப்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து வச்சு தான் இப்போ எனக்கு ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக பிரச்சனையை உண்டாக்கி கொண்டு இருக்குது. அப்போ அந்த பகுதியில் நீங்கள் தொடர்ச்சியாக தண்ணி எடுப்பது என்பது, நீரை உறிஞ்சி எடுப்பது என்பது அப்போ அந்த பகுதியினுடைய அந்த சமநிலையை எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2வது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹீட் பேரியர்ஸை நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுவதன் மூலமாக அந்த பகுதி இன்னும் அதிகம் வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம வந்து இந்த கோரிக்கைகள் முன்வைக்கிறோம். ஸோ அந்த வகையில் சூழல் பார்வையிலிருந்து பார்க்கின்ற போது நீர் உறிஞ்செடுப்புகின்ற முறையாக இருக்கட்டும், அல்லது அங்கே கட்டுமானம் சார்ந்து அந்த ஒரு எக்கோசிஸ்டத்தில் கொண்டு வரதுக்கான நடவடிக்கை, இது 2மே வந்து சூழலில் பார்வையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி விரிஞ்சிபுரம் மற்றும் அதை சுற்றி இருக்க விவசாயிகளோட நீர் உரிமை பறிக்கப்படாதா சார்? அதான் இப்போ என்னென்னா, இப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட்க்கு யார் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ இது நாள் வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து, லோக்கல் அத்தாரிட்டிஸ், மக்கள் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு திட்டம் கொண்டு வரும்போது, குறிப்பாக ஒரு புனல் மின் நிலையம் திட்டம் கொண்டு வரும்போது நீர் தேவை அப்படிங்கிற அதிகரிக்கின்ற போது யாருக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? கம்பெனி கொடுப்பீங்களா இல்லை மக்களுக்கு கொடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்போ அதன் அடிப்படையில் அப்போ எதிர்காலத்தில் இந்த சமநிலை பாதிப்பு அடையலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி தேவைக்கு தான் வந்து நம்ம தண்ணி அதிகமாக செலவு பண்ணுறோம். நம்மளுடைய அதிகப்படியான தண்ணி செலவு பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்துக்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது மக்களுக்கான அடிப்படையான குடிநீர் தேவை பூர்த்தி செய்வதில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜவ்வாது மலை காடு சார்ந்த பகுதினால அங்கே இருக்க வன விலங்குகளோட வாழ்விடம் பாதிக்கப்படாதா சார்? நான் முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி வந்து இது வந்து ஒரு முக்கியமான எக்கோசென்சிட்டி ஜோன். இங்கே வந்து அரிய வகை பறவைகளும் இருக்குது, மேமல்ஸுமே நிறையா இருக்குது. ஸோ இதன் மீதான இருக்கக்கூடிய இம்பேக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த அளவுக்கு ஆவணப்படுத்தியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையை ஆவணப்படுத்தியிருக்கோமா இல்லை. ஆனால் அதுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த அளவுக்கு முக்கியமான உயிரினங்கள் இருக்கின்றதோ ஏறக்குறைய அதற்கு ஓரளவுக்கு நெருங்குகின்ற வகையில் கிழக்கு தொடர்ச்சி மலையும் நிறைய முக்கியத்துவமான உயிரினங்கள் இருக்கின்றன. ஸோ அந்த வகையில் நமக்கு அரிய வகையான பறவைகளாக இருக்கட்டும், விலங்கினங்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அப்படி இருக்கும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது அதை வந்து அழிப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சார், பாலாற்றில் மொத்தம் 14.40 MCM தண்ணி எடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்களே, குறிப்பாக வெயில் காலத்தில் தண்ணி குறைவாக இருக்கும் போது இதை எடுத்தால் கிராம மக்களுக்கு எந்த அளவுக்கு சார் பாதிப்பு ஏற்படும்? அது அதிகமாகும். இப்போ என்னென்னா இவங்க தண்ணீர் தேவை இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அதிகமாக மழை வரத்து இருக்கும்போது நாங்கள் எடுத்து சேமித்து வச்சுக்குவோம் அப்படி சொல்கிறாங்க. இது எந்த காலத்தில் எவ்வளோ காலம் இவங்க கடைபிடிப்பாங்கங்கிறது தெரியல ஒன்று. 2வது ஏற்கனவே நெய்வேலி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் அதிகப்படியான நிலத்தடி நீர் உறிஞ்சிறதுனால அதனுடைய ஹைட்ராலஜிக்கல்
பெல்ட் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து நிலத்தடி நீருமே அதிகமாக இருக்குது. பாலார் பேசின் வந்து இதை சொல்லுவாங்க. பாலார் பேசின் வந்து ரொம்ப நீண்ட நெடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேசின். தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு மேல்புறமாக ஓடுதோ அந்த அளவுக்கு மண்ணுக்கு கீழேயும் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அதிகமான வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலார் பேசினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற இந்த நெய்வேலி இந்த மாதிரி இதுலேருந்து எடுக்கக்கூடிய காரணத்தினால பயங்கரம் பாதிப்புல இருக்குது. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ரீஜனில் பொறுத்த வரைக்கும் பாலார் பேசினுமே வருது. ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி நமக்கு நிலத்தடி நீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கின்ற போது இந்த மாதிரி திட்டங்களை அனுமதிப்பதுங்கிறது இன்னும் நமக்கு தட்டுப்பாடை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கான ப்ராப்பரான நம்ம வந்து ஒரு அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ அப்போ சூழலியல் பார்வையில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வாட்டர் அவைலபிலிட்டி பார்வையில் இருந்தாலும் சரி, இது வந்துட்டு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் இது மாதிரியான தனியார் முன்னெடுப்புகளை அரசாங்கம் எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது என்னென்னா, ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான அடிப்படையான தேவையான விஷயங்களை வந்து அரசே பூர்த்தி செய்ய வேண்டும். அதுதான். அப்போ வந்து சில விஷயங்களை வந்து அரசு தான் கண்டிப்பாக செய்யணும். தனியாரும் அனுமதிக்கப்படலாம். ஆனால் சில விஷயங்களை வந்து அரசாங்கம் தான் அப்போ சோஷியல் செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய வெல்ஃபேருக்காக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே அரசுக்கிட்ட தான் இருக்கணும். அந்த வகையில் எப்படி நமக்கு குடிநீர் என்பது ஒரு அடிப்படையான உரிமையாக இருக்கின்றதோ, மின்சாரம் என்பதும் ஒரு அடிப்படையான உரிமையாக இருக்குது. அப்போ இந்த மின் உற்பத்தியாக இருக்கட்டும், நீர் பகிர்வாக இருக்கட்டும், இது ரெண்டுமே அரசிடம் இருந்தால் தான் அதை வந்து ஒரு கமாடிட்டியாக ஒரு விற்பனை பண்டமாக லாபத்துக்கான ஒரு பண்டமாக பார்க்காம மக்களினுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஷயமாக வந்து பார்ப்பாங்க. இந்த பார்வை என்பது அரசுக்கும் தனியாருக்கும் வந்து வேறுபடுகின்றது. அடிப்படையான விஷயம். அப்போ அந்த வகையில் வந்து நம்ம அரசிடம் இது இருக்கின்ற பொழுது தான் இது மக்களுக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள், இதை கொண்டு சேர்ப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து லாபம் சம்பாதிக்குங்கிற பார்வை இருக்காது. ஆனால் தனியாருக்கு அப்படி இல்லை, லாபம் சம்பாதிக்கணும். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு மோனோப்புலி வேணும், அந்த விலை ஏறிக்கிட்டே வந்துட்டு போகணும், அது லாபம் இருந்துகிட்டே இருந்தோம், அப்போ தான் அதில் சஸ்டெயின் பண்ண முடியும். அந்த பார்வை மட்டும் தான் செயல்படுவாங்க. அப்படி செயல்படுகின்ற போது அது மின்சார உற்பத்தியாக இருந்தாலும் சரி, நீர் பகிர்ந்தளிக்கின்ற முறையாக இருந்தாலும் சரி, தனியாரிடம் கொடுப்பது என்பது மக்களுக்கு ஆபத்தில் தான் போய் முடியும். ஸோ அந்த வகையில் இது வந்து அரசிடம் இருப்பது என்பது தான் நல்ல விஷயமாக இருக்கும்.